ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மேத் ஆக்டிவிட்டீஸாக வந்து பார்க்க போகிறோம். 4+ ஆன குழந்தைங்களுக்கு சிம்பிள் ஆக்டிவிட்டீஸை இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்பர்ஸ்லாம் அவங்க நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறமா ஆஃப்டர் நம்பர், பிஃபோர் நம்பர் அண்ட் பிட்வீன் நம்பர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அது ஒரு ஆக்டிவிட்டி மூலமா நம்ம சொல்லிக் கொடுக்குறனால அவங்க ஈஸியாக வந்து பண்ணுவாங்க. நம்ம டெய்லிக்குமே ரிட்டன் ஒர்க் வந்து கொடுக்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் லைட்டாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க. அதுவே என்றைக்காவது ஒரு நாள் நம்ம ஒரு ஆக்டிவிட்டியை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஜாலியாக வந்து பண்ணிடுவாங்க. எழுத வேண்டாம் இல்லையா? ஸோ அதனால் இன்னும் ஜாலியாக வந்து பண்ணுவாங்க. நான் குரூப் ஆஃப் கார்ட்ஸில் ஆஃப்டர் நம்பர், பிஃபோர் நம்பர், பிட்வீன் நம்பர்ஸ் வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ நாங்கள் ஏற்கனவே இந்த கேம்ஸ் பண்ணியிருக்கனால ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்போ அந்த கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும், எந்த ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்ல கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ஈஸியாக வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. இந்த குரூப் ஆஃப் கார்டில் இருக்க எந்த நம்பர் மிஸ்ஸிங்காக இருக்கோ அந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்து அந்த கிளாத் பின்னில் வந்து எழுதியிருக்கேன். ஸோ அதை பார்த்து குழந்தை வந்து பண்ணணும். இப்போ அவங்க குழந்தைங்க வந்து 2 இல்லை 3 கீழே இருந்தாங்க அப்படின்னா ஒரு 1 to 50 இல்லை 1 to 100 வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 50 நம்பர் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு 50 நம்பர்ஸ் வந்து பண்ணுங்கள். கிராஜுவலாக ஸ்லோ பை ஸ்லோவாக குழந்தைங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுக்கணும். நீங்கள் டெய்லியும் ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பீங்க அப்படின்னா டெய்லிக்குமே அவங்களுக்கு நீங்கள் வந்து நம்பர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணும். சில குழந்தைங்க சொல்லும் போது கரெக்டாக சொல்லுவாங்க, எழுதும் போது கன்ஃபியூஷன் இருக்கும். சில பேர் எழுதும் போது கரெக்டாக எழுதுவாங்க, சொல்லும் போது கன்ஃபியூஷன் இருக்கும். ரெண்டுத்துலேயுமே குழந்தைங்க வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடிஷன் ஆகட்டும், சப்ராக்ஷன் ஆகட்டும், இல்லை என்ன மாதிரி ஃப்ராக்ஷன் இல்லை பிளேஸ் வேல்யூ எது சொல்லிக் கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து நம்பர்ஸ் நல்லா தெரியணும். அதனால் நம்பர்ஸ் நல்லா வந்து அவங்களுக்கு தெரிய சொல்லிக் கொடுங்க. ஷேப்ஸ் ஆக்டிவிட்டியும் உங்களோட மேத் ஆக்டிவிட்டியோடு இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அது மாதிரி பேசிக்ஸ் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் ஹெக்ஸகன், பென்டகன் அது மாதிரி போயிட்டு அதுக்கப்புறமா 3D ஆக்டிவிட்டி சொல்லிக் கொடுங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நல்லா அந்த ஷேப்ஸில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்கள வந்து கார்னர்ஸ் கவுண்ட் பண்ணு, சைட்ஸ் கவுண்ட் பண்ணு, இது மாதிரி டாட் டு டாட் வச்சுட்டு இந்த ஷேப்ஸ் வந்து வரை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி வந்து கொடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பேசிக்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் அதனால் டெய்லியும் ரொட்டீனில் நீங்கள் வந்து பேசிக்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்பர்ஸ் எழுத வைக்கிறதா இருந்தாலும் சரி, நம்பர்ஸ் வந்து சொல்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து டெய்லிக்குமே வந்து வச்சுக்கணும். இப்போ 1 to 100 வரைக்கும் சில குழந்தைங்க வந்து ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணிடுவாங்க. அப்படி ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 to 100 எழுதுகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல. ரீடிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக்கிட்டு ரைட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆக்கிக்கோங்க. ரெண்டுமே சேர்த்து வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா குழந்தைங்க வந்து எழுதுறது வேறு மாதிரி இருக்கும், படிக்கிறது வேறு மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஈக்குவலாக பண்ண மாட்டாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களை நீங்கள் தான் நிறைய ரீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணிக்கோங்க. சில குழந்தைங்க ஸ்லோவாக இருப்பாங்க, குழந்தைங்க ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆக்டிவிட்டி செட் பண்ணிக்கணும். பேசிக்ஸ் சொல்லும் போது 2 to 3 இயர்ஸில் நம்ம பேசிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ அடிஷனுக்கெல்லாம் வந்து பேசிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுண்டிங் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ கவுண்டிங் ரிலேட்டடாக இயர்லி லேர்னிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பாருங்கள். இது ஒரு பிரெயின் டீசர் கேம். இது வந்து என்னென்னா கார்ட்ஸில் வந்து லைக் 3 நம்பர்ஸ் வந்து எழுதியிருக்கேன். அந்த நம்பர்ஸோட ஷேப்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன் அண்ட் எழுதியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 432னா 4க்கு வந்து என்ன ஷேப்ஸ் இருக்குது, 3க்கு என்ன ஷேப்ஸ் இருக்குது, 2க்கு என்ன ஷேப்ஸ் இருக்குது, அதை வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்ம சொல்கிறதுக்கு. ஆனால் அவங்க பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க நம்பர்ஸையும் பார்க்கணும், ஷேப்ஸையும் பார்க்கணும். நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறாங்களோ அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்ணை ஓப்பன் பண்ணியே வச்சு 5 4 3 அப்படின்னா 5க்கு என்ன ஷேப் வரும், 4க்கு என்ன ஷேப் வரும், 3க்கு என்ன ஷேப் வரும்னு அரேஞ்ச் பண்ணுங்கள், வைங்க. குழந்தை கொஞ்சம் கூட மாஸ்டர் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்ணை மூடி வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு கேம் மாதிரி சொல்லிக் கொடுங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு அந்த 3 டிஜிட்ஸ் நம்பரை மெமரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கணும் அப்படின்றதுனால கண்ணை க்ளோஸ் பண்ணு, நம்பர்ஸ் வந்து காமிப்பேன். ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து நம்பர் காமிச்சிட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுப்பேன். அந்த ஷார்ட் டைமில் அவங்க மெமரைஸ் பண்ணிவிட்டு அந்த நம்பரை வந்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுதான் நாங்கள் வந்து கேம் வந்து பண்ணோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த கேம். ரொம்ப ஆக்டிவ் அண்ட் ரொம்ப லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க நிறைய விஷயம். ஸோ இந்த கேம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு. 3 டிஜிட் நம்பரை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 4 5 உங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம்.
இந்த கேமும் ஆஃப்டர் நம்பர் அண்ட் பிஃபோர் நம்பர் எப்படி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே நம்பர்ஸ் வந்து டெய்லிக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் காலமில் நான் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 ஒரு பக்கம் வரைஞ்சிட்டேன் அப்படின்னா, கவுண்ட் பண்ணி அவங்க 5 நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி 5 எழுதுவாங்க. அப்புறம் 5க்கு ஆஃப்டர் என்ன நம்பர் வரும்? 6. ஸோ 6 வந்து அவங்க கவுண்ட் பண்ணுவாங்க. நான் செட் ஆஃப் கார்ட்ஸில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து திருப்பி போட்டிருக்கேன். ஸோ ஈச் கார்டை எடுத்து ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணி வருவாங்க. 1 2 3 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் அவங்க கவுண்ட் பண்ணி வரதுனால அவங்க வந்து அந்த கவுண்டிங்கும் லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் அது வந்து 5க்கு அப்புறம் 6 வரும், இல்லை 6க்கு அப்புறம் 7 வரும்னு சொல்லிட்டு அந்த ஆஃப்டர் நம்பரும் லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் அதில் மிக்ஸ்அப் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். சில இதில் வந்து பிஃபோர் நம்பர் கண்டுபிடிக்கணும், சில இதில் வந்து ஆஃப்டர் நம்பர் கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா அவங்க நம்பர்ஸ் எழுதணும். நான் எவ்வளோ வரைஞ்சிருக்கேன் அப்படின்ற நம்பரும் அவங்க வந்து எழுதணும். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம். நீங்கள் வந்து டக்குன்னு வந்து குழந்தைங்களோட ஒர்க் ஷீட்டில் வந்து இந்த கேம் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். Let's try. அடிஷன் 4+ ஆன குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து குட்டி குட்டி அடிஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். சிங்கிள் டிஜிட் அடிஷன் கண்டிப்பாக அவங்களால பண்ண முடியும். ஸோ நான் வந்து அடிஷன்ஸ் வந்து அப்படி தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்போ வந்து நல்லா அவங்களுக்கு தெரியும். அதனால் நான் வந்து வேர்ட் ப்ராப்ளமாக வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இப்போ அந்த அவங்களுக்கு படிக்கவும் தெரியும் அப்படின்றதுனால நான் வந்து அந்த கொஷினை படிச்சுட்டு அதை வந்து அவங்க வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டன் ஃபார்மில் கண்டிப்பாக சால்வ் பண்ண தெரியாது 4+ ஆன குழந்தைங்களுக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு ஆள்கிட்ட 4 ஸ்கொயர் இருக்குது. ஸோ இப்போ 3 + 4 எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நீ ஹவு மெனி அப்படின்னு நான் கொஷின் கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு தான் வந்து அவங்க வந்து ஆன்சர் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பேசிக்காக அந்த 3 + 4 வந்து கவுண்ட் பண்ணி 7 எழுதியிருக்காங்களா. ஸோ இந்த ஆன்சரை வந்து நான் கையில் வச்சு கவுண்ட் பண்ணு அப்படின்னு சொல்வேன். ஸோ ஃபிங்கர் யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபிங்கர் யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஆன்சர் கரெக்டாக இல்லையா நீனே வந்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ தட் அவங்க வந்து அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எடுத்த உடனே நீங்கள் வந்து வேர்ட் ப்ராப்ளமாக கொடுக்காதீங்க. நீங்கள் வந்து அந்த சின்ன 4+2, 2+1, 3+1, 0+2 அது மாதிரி சின்ன சம் ப்ராப்ளம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த வேர்ட் ப்ராப்ளமாக கொடுங்க. குழந்தைங்களுக்கு படிக்க தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் அவங்களுக்கு வந்து லேர்னிங் வந்து கொடுங்க. நான் வந்து ரீடிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குழந்தைங்க ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பாங்க. அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாலே அவங்களுக்குள்ள எல்லாமே லைக் அவங்களால வந்து படிக்க தெரியும் அப்படின்னா அவங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்களாவே பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ரீடிங் சொல்லி கொடுக்கணும். நீங்கள் எந்த ஆக்டிவிட்டி கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து கொடுக்கணும். குழந்தைங்க வந்து ஈஸியாக வந்து மறந்துடுவாங்க. இப்போ 100லேருந்து 200 வரைக்கும் எழுதுகிறாங்க அப்படின்னா 1 to 10 வரைக்கும் இல்லை 1 to 100 வரைக்குமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா 90க்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் தெரியாது, 80க்கு அப்புறம் என்ன வரும்னு கேட்டால் தெரியாது, 89 பிஃபோர் என்ன வரும்னு கேட்டால் தெரியாது. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்லி நார்மல். அதனால் நீங்கள் வந்து டெய்லிக்குமே உள்ள ஆக்டிவிட்டியில் அவங்களோட பேஸை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஐதர் நீங்கள் ஓரலாக வந்து அவங்களுக்கு சொல்லலாம், லைக் 1 to 100 படி, நீ 1 to 101லேருந்து 120 வரைக்கும் எழுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் வே அவங்க கன்ஃபியூஸ்லாம் ஆக மாட்டாங்க. லைக் படிக்கிறனால அவங்க மெமரி வந்து பண்ணிப்பாங்க. பார்த்து தானே படிக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த நம்பர்ஸ் பொசிஷன்ஸ்லாம் தெரியும். சில டைம் பார்த்தீங்கன்னா 1 2 எழுத சொன்னால் 21ன்னு எழுதுவாங்க, மாற்றி எழுதுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து அந்த கன்ஃபியூஷன்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிரும். அவங்க வளர வளர பேஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். டெய்லிக்கும் ஆக்டிவிட்டீஸில் அவங்களோட
லைக் அவங்களோட பேசிக் லைக் A to Z ஆகட்டும் இல்லை 1 to 100 ஆகட்டும் அதை வந்து படிக்கவோ இல்லை எழுதவோ வைங்க. அப்போ தான் வந்து குழந்தைங்க வந்து ஈஸியாக வந்து அவங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மேலே போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனல் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்கேன். ஈவன் என்னோடய வ்ளாக்ஸ்லையுமே என்னோட நிறைய ஆக்டிவிட்டீஸ் தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. See you in next video.